கடவுளே, எல்லாரும் நல்லா இருக்கணும். என் பையனுக்கு நல்லபடியா கல்யாணம் முடியணும். மீனாட்சி, மீனாட்சி. ஆ, இருங்கங்க, இந்த வாரேன். சொல்லுங்கங்க. மீனாட்சி, இந்தாம்மா போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து பணம் எடுத்துட்டு வந்துட்டேன். ஆ, சரிங்கங்க. மீனாட்சி, காலையிலேயே பிள்ளைகளுவோ கிளம்பி போச்சுல்ல, என்ன ஏதுன்னு போன் பண்ணி சொல்ல. பாத்தியலா, இங்க நடந்த பிரச்சனையில நான் அதை மறந்துட்டேனே. போன் எதுவும் அடிக்கலையே. எங்க மணி ஒரு 5 இருக்கும்ல. ஆமாம்மா. எங்க நம்ம ஊருக்கு கடைசி பஸ் 5:30 தானே இருக்கு. ஒரு 5:30 வரை பாப்போம். பார்த்துட்டு அதுக்கப்புறம் போன் அடிப்போமே. ஆ சரிம்மா. எங்க எல்லாம் கரெக்டா இருக்குல்ல? ஆமாம்மா, எண்ணி பார்த்து தான் கொண்டு வந்தேன். மீனாட்சி, நீ எப்ப எது செஞ்சாலும் கரெக்டா தான் இருக்கும். நான் ஒரு நாளும் உனக்கு தடை சொன்னதே இல்லை. ஆமாங்க. ஆனா இப்போ ஒன்று சொல்றேன், கேக்குறியாமா? ஏங்க, புருஷன் பொண்டாட்டின்னு கடவுள் எதுக்கு படைச்சிருக்காரு? பொண்டாட்டி தப்பு பண்ணா புருஷன் சொல்லணும், புருஷன் தப்பு பண்ணா பொண்டாட்டி சொல்லணும். அதுக்கு தானே. நான் எதுவும் தப்பு பண்ணுனா நீங்க தைரியமா சொல்லுங்க. மீனாட்சி, நீ தப்பு பண்றேன்னு சொல்ல வரலம்மா. அப்புறம் இல்லம்மா, அவங்க கேட்ட உடனே இவ்வளவு பெரிய தொகையை தூக்கி கொடுக்குறியா, அதான். நாளை பின்ன இதே சாக்கு வச்சுக்கிட்டு எவ்வளவு பணம் வேணாலும் கேட்கலாம்லாமா, அதுக்குதான். ஏங்க, நானே யோசிச்சேன். ஆனா இதான் முதலும் கடைசியமா இருக்கட்டுமே. எல்லாம் நம்ம பையனுக்காக தானே. ஆ சரிம்மா. ஏங்க, இந்த பிள்ளைகள் வந்துட்டாள்வளே. கேட்டிவளா, போன காரியம் என்னாச்சு? வேலை கிடைச்சிச்சா? அல்லிமா, ஏம்மா ஒரு மாதிரி இருக்கா? வேலை எதுவும் கிடைக்கலையோ? வேலை கிடைக்கலன்னா விடுமா, இந்த வேலை இல்லைன்னா அடுத்த வேலை. அல்லி, ஆச்சிக்கிட்ட சொல்லுவோமா? வேண்டாக்கா, எனக்கு பயமா இருக்கு. என்னடி, வேலை கிடைச்சிச்சா இல்லையா? உங்களுக்குள்ளேயே குசு குசுன்னு பேசுறதுல என்ன? புஷ்பா, ஏம்மா ஒரு மாதிரி இருக்கா? ஏங்க, 3 பேரும் மூஞ்சும் சரியில்லை. கூட்டு கலவாணிவோ எதையும் மறைக்கிறாள்வளே. புஷ்பா, தயவு செஞ்சு எதையும் சொல்லிடாதம்மா. புஷ்பா தான் நல்ல பிள்ளை, அவதான் உண்மையை பேசுவா. புஷ்பா சொல்லு, என்னாச்சி? வேலை எதுவும் கிடைக்கலையா? ஆச்சி, அது வந்து என்னடி? அம்மாடிவலா, எதுனாலும் சொல்லுங்க. உங்களுக்குள்ளேயே போட்டு மனசுக்குள்ள போட்டு எதுக்கு அழுத்திக்கிட்டு இருக்கிய? ஆச்சி, அது வந்து அல்லியோட தாலி செயினு. என்னடி தாலி செயினு நிலுக்கா? என்னாச்சி? அத்து போச்சா? அவ்வளவு சீக்கிரம் அக்காத. 3 பவுன்ல எல்லாம் செஞ்சு போட்டிருந்து. ஆச்சி, தாலி செயினை யாரும் எடுத்துட்டாவ. ஏட்டிவளா, என்ன சொல்றீங்க? ஆமா ஆச்சி, நாங்க நம்ம ஒரு டவுன் பஸ்ல போனோம். டவுன்ல இறங்கினதுக்கு அப்புறம் தான் தெரியுது கழுத்துல இருந்த செயினை காணோம். அல்லிமா, என்னம்மா சொல்றீங்க? உண்மையாவா? ஆமா மீனாட்சி அம்மா, என் கழுத்துல இருந்த செயினை காணோம். நல்லா யோசிச்சு பாருமா. கழுத்துல போட்டிருந்தியா இல்லைன்னா வீட்டுல எங்கேயாவது கழட்டி வச்சுட்டியா மறந்து? மீனாட்சி அம்மா, நான் அப்படி ஒரு நாளும் தாலி செயினை கழட்டி வைக்க மாட்டேன். நம்ம ஒரு டவுன் பஸ்ல தான் போனோமா, பின்னாடி இருந்து யாரோ இடிச்ச மாதிரியே இருந்துச்சு. கீழே இறங்கி பார்த்தா கழுத்துல இருந்த செயினை காணோம். அட கடவுளே, நான் சீத்தலட்சுமிக்கு என்ன பதில் சொல்லுவேன்? மீனாட்சி அம்மா, என்னை மன்னிச்சிடுங்க, நான் வேணும்னு தொலைக்கலம்மா. அல்லி, அழுவாதம்மா, எப்படியாவது கண்டுபிடிச்சிடலாம். மடி அல்லி, யாருமே வேணும்னு தொலைக்க முடியாவ. ஆனா இப்படி ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது நீ தாலி செயினை தொலைச்சிட்டு வந்துட்டியே, அபசகுணமெல்லாம் இருக்கு. என்ன மீனாட்சி, இந்த காலத்துல போய் அபசகுணம் அது இதுன்னு பேசிக்கிட்டு? என்ன இருந்தாலும் அள்ளி நம்ம மகா தானே, நீ எப்படி பாக்கலாமா? ஏங்க, நான் பார்க்கலங்க, எனக்கு என்னவோ தப்பா தோணுது. ஏட்டி புஷ்பா, எப்படி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவ பாரா? ஏன்டி? ஆமா, நான் ஆச்சி இப்பதானே சொன்னாவ அவசகுணமா இருக்குன்னு. கிறுக்கி, அது அல்லியோட வாழ்க்கைக்கு, அண்ணன் வாழ்க்கைக்கு இல்ல. ஏதோ ஒண்ணு, எப்படியோ கல்யாணம் நின்னா சரி. அம்மா, தயவு செஞ்சு அம்மாச்சி கிட்ட அப்புறம் அத்தை கிட்ட யாருக்கிட்டமே சொல்ல வேண்டாம். எப்படியாவது இந்த பிரச்சனையை சரி பண்ணிடுறேன். அல்லிமா, அது எப்படிமா சொல்லாம இருக்க முடியும்? 1 கிராமா 2 கிராமா 3 பவுனுமா, எப்படிமா சொல்லாம மறைக்க முடியும்? ஆச்சி, அதான் நாங்க வர வழியில போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்கலாமான்னு யோசிச்சோம். வேண்டாம் வேண்டாமா, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா நமக்கு தான் பிரச்சனை. பொம்பளை பிள்ளைகள் வாழ்க்கை பத்தியா? ஆமாங்க, நீங்க சொல்றதுதான் சரி. போலீஸ் கம்ப்ளைண்ட்லாம் ஒன்றும் வேண்டாம். எடுத்தவனுக்கு என்ன பிரச்சனையோ சரி, அவனாவது நல்லா இருக்கட்டும். இந்த பிரச்சனையை இதோட விடுங்க. என்ன ஆச்சு இப்படி சொல்றிய? தொலைஞ்சது நம்ம செயினு. இதோட விடுங்கட்டி, அவனாவது நல்லா இருந்துட்டு போட்டு. அல்லிமா, இதை பத்தி நீ உங்க வீட்டுல எதுவும் சொல்லிவிட வேண்டாம். சரிங்க மீனாட்சியம்மா. நீ எந்திரி, நீ எந்த தப்பும் பண்ணல. நீ எதுக்கு இப்படி நிக்கா? இல்லம்மா, நான் தானே கவனமா இருந்திருக்கணும். நான் வெளியே போயிருக்கவே கூடாது. எம்மாடி, ஒண்ணு நம்மளை விட்டு போகுதுன்னா அது நமக்கானது இல்லை, அவ்வளவுதான், புரிஞ்சுக்க. அது உனக்கானதா இருந்தா அது உன்னைய தேடி வரும், இல்லைன்னா வராது, அவ்வளவுதான். நீ எந்திரி. ஏங்க, எனக்கு என்னவோ தப்பா படுது. ஏங்க, நம்ம ஜோசியரு எந்த ஒரு நல்ல காரியமும் பண்றதுக்கு முன்னாடி குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு பார்த்துட்டு வர சொன்னார்லங்க. ஆமாம்மா, எனக்கு கூட மறந்துட்டேன். இப்போ நம்ம குலதெய்வ கோயிலுக்கு போகாம தானே இந்த பணத்தை கொடுக்கறதுக்கு ஏற்பாடு பண்ணணும். அதனாலதான் இப்படி ஒரு அபசகுணம் நடந்திருக்கு.
அப்படியும் இருக்கலாம். அதனால ஒன்று பண்ணுவோம், வர ஞாயிற்றுக்கிழமை கோயிலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் இந்த பணத்தை கொடுத்துக்கலாம். சரிம்மா. அப்புறம் ஒன்றுங்க, இவ்வளவு பணம் தேவையில்லை மொத்தத்தில். ஆமாம், ஒரு 3 லட்ச ரூபாய்க்கு பிள்ளைக்கு தாலி செயினை எடுத்து போட்டுருவோம். 2 லட்ச ரூபா கொடுத்தா மட்டும் போதும். ஆனா மீனாட்சி, அவங்க எதுவும் தப்பா நினைக்க மாட்டாவளா? ஏங்க, இதில் நினைக்க என்ன இருக்கு? கல்யாண சீலை ஒரு நாள் தான் கெட்ட போகிறோம், அதுக்கு எதுக்கு அத்தனை லட்ச ரூபா கொடுத்து எடுக்கணும்? சிம்பிளாக நல்லா 1 லட்ச ரூபாய்க்கு நல்லா அழகாக எடுத்துடலாமே. ஆனா பொண்ணு வீட்டுக்காரவியே ஏதாவது நினைக்க போறாவ. ஏங்க, இதில் நினைக்கிறதுக்கெலாம் ஒன்றும் இல்லை. ஆமாம், அவைய புரிஞ்சுக்கிடுவாவ. அல்லிம்மா, நீ எதையும் போட்டு மனசை குழப்பிட்டு கிடக்காத. குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்து உனக்கு ஒரு தாலி செயின் செஞ்சு போட்டுருவோன்னே. சரிங்கம்மா. ஏட்டிவளா, அது வரைக்கும் தாலி செயின் தொலைஞ்சிட்டுன்னு யாருக்கும் தெரிய வேண்டாம். சரிங்க ஆச்சி. எங்க நீங்க ஞாயிற்றுக்கிழமை குலதெய்வ கோயிலுக்கு போறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க. சரிம்மா. சரி போங்கட்டி, கையை காலை கழுவிட்டு மோர் அடிச்சு வச்சிருக்க ஆளுக்கு ஒரு கிளாஸ் குடிங்க. அல்லி, நீ எதுவும் மனசை போட்டு குழப்பிவிடாத என்னம்மா. சரிங்க மீனாட்சியம்மா. அல்லிம்மா, நான் எப்பயும் உன் கூட தான் இருக்கேன், நீ எதுவும் கவலைப்படாம இருன்னு. ரொம்ப நன்றிம்மா. நீங்க கூட என் மேல கோவப்படுவீங்கன்னு பார்த்தேன், நான் நினைச்ச மாதிரி நீங்க இல்ல. இதுல உன் தப்பு எதுவுமே இல்லை. உன் மேல கோவப்பட்டு என்னம்மா நடக்க போகுது? வீடு பாத்துக்கலான்னு. ஏங்க, விஷயம் நடந்து வாங்க, அப்புறம் எங்க அம்மா பார்த்தானா எங்க போறியன்னு கேட்பாவ, அவளுக்கு விளக்கம் சொல்ல முடியாது. சரி சுயம்பு, நீ வாய் பேசாம போ. உன் சத்தத்திலேயே எல்லாரும் வெளியே வந்துருவா போல. ஆமா, நான் வாயை திறந்தாதான் உங்களுக்கு ஆவாத. கல்யாணத்துக்கு முன்னாடிலாம் நீ பேசுன்னாவ, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ பேசாதங்காவ. என்னதான் இந்த ஆம்பளையிலும் தெரியல. என்னங்க, இந்த அம்மா இங்க வந்திருக்கு, நம்ம தானே பணம் வாங்க வாரோன்னு சொன்னோம். தெரியலையே சுயம்பு, ஒருவேளை நமக்கு எதுக்கு கஷ்டம்ட்டு இங்கேயே கொண்டு வந்துட்டாவளோ என்னன்னு தெரியலையே. அடட, வாங்க சம்மந்தி, என்ன இவ்வளவு தூரம்? நாங்க தானே வரணும், நீங்களே கொண்டு வந்துட்டீங்களா? சரி பரவாயில்ல. வாங்க சம்மந்தி, வீட்டுக்குள்ள வாங்க, காப்பி குடிச்சுக்கிட்டே பேசுவோம். கூறுகட்டு மனசா, வீட்டுக்குள்ள வந்தா எங்க அம்மைக்கு தெரிஞ்சிடாது பணம் வாங்குறது? ஐயோ சுயம்பு, ஒரு பேச்சுக்கு கூப்பிட்டேன். நல்லா கூப்பிட்டீங்க. அந்த அம்மா பாட்டுக்கு அது பாட்டுக்குள்ள வந்து உட்காந்துட்டுனா என்ன செய்ய? இப்பதான் உங்களை பார்த்துட்டு பணம் வாங்கிட்டு அப்படியே டவுனுக்கு போயிட்டு வரலாமேன்னு வந்தோம். அதுக்குள்ள நீங்களே வந்துட்டீங்க. மீனாட்சி, என்னம்மா இவ்வளவு தூரம்? அடி ஆத்தி, இன்னும் 7:30யும் 8:30யும் ஒன்னா வந்திருக்கு. ஏம்மா, காப்பி தானே குடிச்சிட்டு இருந்தியே, ஏன் வெளியே வந்தியே? ஒன்னும் இல்லாட்டி, உள்ள கரண்ட் போயிட்டு அதான் சரி காத்தோட்டமா உட்காருமின்னு 2 பேரும் வந்தோம். ஆமா, நீங்க 2 பேரும் எங்க கிளம்பிட்டியே? அது சும்மா தான் அப்படியே காத்தோட்டமா வெளியே வரலாமேன்னு வந்தோமே. ஆமா மீனாட்சி, நீ என்னம்மா அந்த பக்கம்? கேட்டி, உனக்கு விஷயமே தெரியாதா? சம்மந்தி வீட்டுக்காரன் ஒரு 5 லட்ச ரூபா கேட்டாவளா? என்னது, 5 லட்சமா? போச்சு கிளவி எல்லாத்தையும் உளறிட்டு. ஏனி கடன் அடைச்ச பாடுதான். ஆமா சீத்து, உனக்கு தெரியாதோ? எனக்கு தெரியாத. அப்படியா? என்கிட்ட பொண்ணுக்கு சேலை எடுக்கணும், கல்யாண சேலை எடுக்கணும் அப்படி இப்படின்ட்டு ஒரு 5 லட்ச ரூபா கேட்டாவோ. அவ்வளவு ரூபாய் என்னத்துக்குமா? அவ்வளோலாம் கொடுக்க வேண்டாம். இல்லை, கொடுக்கறது தான் முறை. இருந்தாலும் இப்போ ஒன்றும் ரெடி பண்ண முடியல. என்ன சம்மந்தி, சாயந்தரம் கண்டிப்பாக தாரேனியல? ஆமா சம்மந்தி, அப்புறம் வீட்டில் ஒரு பிரச்சனை ஆகி போச்சு. அதனால தான் பணத்தை ரெடி பண்ண முடியலை. என்ன சம்மந்தி இது, சாயந்தரம் கண்டிப்பாக கொண்டு வந்து தாரேனியல? ஆமா சம்மந்தி சொன்னேன், ஆனால் என்னால் ரெடி பண்ண முடியல. அதான் ஒரு 8 சொல்லிட்டு போவேன்னு வந்தேன். எதுவும் தப்பாக நினச்சிக்கிடாது என்ன? எதுனாலும் ஞாயிற்றுக்கிழமைக்கு அப்புறம் கொஞ்சம் முடிவு எடுப்போம். ஏட்டி மீனாட்சி, எதுக்கு 5 லட்ச ரூபா தரேன்னா? ஏட்டி, இதில் என்னட்டி இருக்கு? நம்ம பிள்ளைகளுக்கு கல்யாணம் தானே. ஏட்டி மீனாட்சி, கொஞ்சம் அங்கிட்டு வா, உன்கிட்ட தனியாக பேசணும். என்ன சுயம்பு, 2 பேரும் தனியா பேசுறவ, பணம் கிடைக்குமா? நான் என்ன வெத்திலையா போட்டு பார்த்தேன், பணம் கிடைக்குமா கிடைக்காதான்னு. பொறுமையே இருங்க. ஏட்டி, ஏற்கனவே கல்யாண செலவெல்லாம் நீனே ஏற்றுக்கிறேன்ட்டா, பிறகு எதுக்கிட்டி அவைய கேட்கும்போது பணம் தரேன்னா? எல்லாம் நம்ம பிள்ளைக்காக தானே டி. நான் சொல்றத கேளுமா, பணம்லாம் நீ எதுவும் கொடுக்க வேண்டாம். கல்யாண சீலை எடுக்கிறதுக்கு தான் கேட்டாவோ. பைத்தியமா பிடிச்சிருக்கு உனக்கு? கல்யாண சீலை மாப்பிள்ளை வீட்டுல இருந்தா எடுக்கணும், நீ தான் எடுக்கணும். உனக்கு எவ்வளவு ரூபாய்க்கு எடுக்கணும்னு தோணுதோ அவ்வளவு ரூபாய்க்கு எடு. அதுக்கு இல்லட்டி, அவியெல்லாம் அதே மாதிரி சேலை எடுக்கணும்னு ஆசைப்படுதாவலாம். பிறகு அவிய குடும்பமே ஒரே கலர்ல தான் போடணும்னு ஆசைப்படுறாங்களாம். அதான் கேட்டாவோ. கேட்டி, அதை தான் சொல்றேன். எப்படியும் கல்யாண சீலை எடுக்கிறதுக்கு கடைக்கு போய் தானே ஆகணும். அப்ப எடுத்துக்கிடட்டும். யார் யாருக்கு என்ன மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி எடுத்துக்கிடட்டு. அதை விட்டு நீயே 5 லட்சம் தரேன் 10 லட்சம் தரேங்க கேட்டுட்டா ஊட்டி வகை திறந்து. இதுக்கு மேல நீ என்ன செய்ய சொல்ற? நான் சொல்றதை கேளுமா, பணம் யாருக்கும் நீ கொடுக்க வேண்டாம். சுயம்பு, உங்க அம்மா பேசுறத பார்த்து ஆட்டையை கிளச்சிட்டு தான் நினைக்கேன். ஏங்க, ஆட்டையை கிளச்சாலும் சரி குட்டையை கிளப்பினாலும் சரி, அம்மா 5 லட்ச ரூபா வாங்குறது தான். சீட்டு, இப்ப தாரேன்னு சொல்லிட்டு நான் தரலன்னு சொன்னா எதை நினைப்பாவில்ல? அதெல்லாம் ஒன்றும் நினைக்க மாட்டாவும்மா. நீ யாருக்கும் பணம் கொடுக்காத, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன்.